Hello everyone, welcome to today's video. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to trade or invest in different ages. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழில் கண்டென்ட் நம்ம போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து இங்கிலீஷில் போட்டிருப்போம். ஸோ அது பாருங்கள், அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை தமிழ் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம வந்து தமிழில் போடலாம். ஓகே, ஸோ நானும் தமிழ் தான். ஸோ தமிழ்லேயே நம்ம கண்டென்ட் போடலாம். ஆல்ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்மளோட கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஏஜஸ். ஓகேவா? ஸோ அதில் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா என்னடா ஜல்லிக்கட்டு காளை கொண்டு நீங்கள் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம், ரைட்? ஸோ டெஃபினட்டாக இந்த ஜல்லிக்கட்டு காளைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் லிங்க் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது எப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன, நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, நம்மளோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை வந்து சிம்பிளாக கற்றுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நமக்கு ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இல்லாதங்காட்டி நம்மளோட ஃபினான்ஸில் நம்ம கொஞ்சம் லேக் ஆகும் இல்லையா? ஈவன் நீங்கள் வந்து 9 to 6 ஜாப் போனாலும், இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், இல்லை ரிட்டைர்மெண்ட் பீப்புள் யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பேங்க்கில் எஃப்டி போடுவோம், இல்லாட்டி நம்ம எங்கேயாவது வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ வீட்டில் வச்சுக்கிறது வந்து எப்போவுமே வேஸ்ட்டு தான், சேஃபும் கிடையாது. அது வந்து பணம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதும் கிடையாது. அட்லீஸ்ட் எஃப்டி போட்டு வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் பணம் வந்து நம்ம கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக, சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து சிம்பிளாக நான் எப்படி ஷேர் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டேன், ரைட்? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி என்னால் ஒரு சில ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியுது அப்படிங்கிறத என்னோட ப்ராக்டிக்கல் நாலேஜை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எங்கேயுமே வந்து காப்பி பண்ண போகிறது கிடையாது. அந்த காப்பி பண்ண கண்டென்ட்டை வச்சாலும் உங்களுக்கும் யூஸ் இல்லை, எனக்கு யூஸ் இல்லை. ஸோ நம்மளோட கண்டென்ட்டை நம்ம வீடியோ பார்த்தா நீங்கள் வந்து கொஞ்சமாவது மணி சம்பாதிக்கணும், ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி நான் யார் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சிம்பிளாக நான் கொடுத்துட்றேன். ஸோ என்னடா நான் தமிழ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உள்ள கொண்டு வரோம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ நம்மளால் பச்சை தமிழில் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி போட்டோம்னா அது உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அது ஒரு சில டேர்ம்ஸில் வந்து கண்டிப்பாக புரியாது. அதனால் நம்ம எப்படி நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து சிம்பிளாக புரியுற லாங்குவேஜில் நான் போடுறேன், ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்ட் 13 இயர்ஸாக வந்து ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆர்கிடெக்ட் ரோலில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அலாங் வித் ஒரு 7 இயர்ஸாக வந்து ஆக்டிவாக ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? பட் என்னோடய ஜேர்னி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2012 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 10 இயர்ஸ் பேக்கே வந்து ஷேர் மார்க்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2-3 வருஷம் அடிகள் வாங்கி மிதிகள் வாங்கி அக்கப்போராகி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எந்த வழியை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு சில குருஸ் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ் அவங்ககிட்டலாம் வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அந்த பாதையை வந்து சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதனால் என்னோடய ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஆகும்னா ஆகும், ஆகாதுன்னா ஆகாது, அப்படி தான் நான் வந்து பேசுவேன். அதுதான் என்னோட பர்சனல் கேரக்டர் ஆல்சோ, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் போட்டிருந்தால் வந்திருக்கும் அப்படிங்கிற பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் முடிஞ்சவனை பற்றி பேசி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லையா? இனிமேல் பண்ணுனா வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி நம்மளால் முடிஞ்சது வந்து ஷேர் பண்ணலாம். எப்படி லோ ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளோட கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்த வீடியோவும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்கவுங்க ஸ்டைலுக்கு அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஸ்டைலுக்கு பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டைலில் நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் டெஃபினட்டாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா என்னால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடிஞ்சுங்காட்டி தான் நான் வந்து பப்ளிக்காக வந்து மக்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை செபி ரிஜிஸ்டராக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்காது, ஓகேங்களா? பட் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்டாக இருந்தால் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு சில கால்ஸ், இதை வாங்குங்க, இந்த டைமில் வாங்குங்க, இந்த டைமில் செல் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஆனால் அதே வந்து செபி ரிஜிஸ்டர்ட் இருந்தாலுமே அவங்க சொல்கிறது நடக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ அதனால் நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஸோ நான் என்ன ஒரு சஜஷன் சொன்னாலும் இல்லை நான் என்ன பண்ணாலும்
எந்த கண்டென்ட் ஷேர் பண்ணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கிறதா நினச்சி பண்ணுங்கள். நான் சொல்லி தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத வேண்டாம். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து கண்டென்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டெசிஷன் எடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட இன்ட்ரடக்ஷன். இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், பட் என்னோட நேமை சொல்லி இல்லையா? ஸோ மைசெல்ஃப் சபரீஸ்வரன், அண்ட் எல்லோரும் சபரின்னு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் சபரினே கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலோட ஜேர்னி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிடலாம். என்னடா அவன் கண்டென்ட்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறான், சும்மா அது இதையும் பேசிட்டு இருக்கிறான்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ இன் தமிழ். அதே மாதிரி எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல், ரைட்? இந்த பப்ளிக்காக நம்ம அந்த மாதிரி சேனல் கிரியேட் பண்ணி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் ஃப்ராங்காக ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு அதை வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டென்ட் ரிலீவ் டிசப்பாயின்ட் ஆகி போக வேண்டாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே கண்டென்ட் அவைலபிள் இருக்கோ அந்த வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஃபின்டாக்ஸு. ஸோ யூடியூப்பில் வந்து ஃபின்டாக்ஸ் சபரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜேர்னி எப்படி இருக்க போகுது இனிமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் கண்டென்ட் வந்து போடுவோம். லேர்னிங், ஸ்டாக் மார்க்கெட்டோட லேர்னிங்ஸ். லேர்னிங் அப்படின்னா ரொம்ப பிளைனாக ஈஸியாக தமிழில் எப்படி ஷேர் மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வயசு குழந்தை கூட என்ன அப்படிங்கிறது ஒரு சிலவர்களுக்கு பேசிக்ஸ் தெரிகிற அளவுக்கு கூட பேசிக்ஸ் தெரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து போட போகிறோம். அதனால வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகிற சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒருத்தான வீடியோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா அதை இன்றைக்கி அழிய போகிறது கிடையாது. ரைட்டா? ஸோ நம்மளோட கண்டென்ட் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த 3 டைப்ஸ் தான். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் சிம்பிளாக, அண்ட் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ். கரெக்டாக? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய கரண்ட் லேர்னிங் அது பேஸ் பண்ணி எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா வந்து பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி கோல்ஸ். உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ அந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ உங்களுக்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு என்ன தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், போக போக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை ஓரளவு நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், ஒரு மோர் தென் 2 days, லெஸ் தென் 10 days ஆர் மேக்ஸிமம் 1 month வரைக்கும் ஹோல்ட் பண்ணி நமக்கு தேவையான ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வர பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் நம்ம எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம போடுவோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் வீடியோ தான் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணாதீங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் ஜஸ்ட் நான் ரொம்ப சிம்பிள் செகண்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். 7 seconds 8 seconds ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் எல்லா ஷார்ட்ஸ் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயுமே வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன் வந்து ஷார்ட்ஸ் நான் அதிகமாக போடுறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து 9 to 6 ஜாப்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்களா? ஸோ எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ, ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமோ இல்லை என்னோட ட்ராவலிங் டைம்லையோ எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சின்னதாக நம்ம அதில் போட்டுருவோம். அதில் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயிலான அனாலிசிஸ் வேணும், வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஏன்னா எல்லா வீடியோவுமே வந்து டீட்டெயிலாக வந்து என்னால் க்ரியேட் பண்ண முடியாது, அதுக்கான டைமும் இல்லை இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த எடிட்டிங், பட்டி டிங்கரிங், ஷோகேஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து எனக்கு இருக்கிற டைமை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த எடிட்டிங்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்க்காம கண்டென்ட்டில் ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்மளோட இன்ட்ரடக்ஷன், நம்ம சேனல் இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள வரோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? கரெக்டாக? ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ரைட்டா? உங்கள்கிட்ட வந்து 2 லட்சம் தான் இருக்குது. மீதி 8 லட்சம் என்ன பண்ணுறது? 2 வழி பண்ணலாம் இல்லையா? ஒன்று வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது வட்டிக்கு பணம் வாங்கி மீதி 8 லட்சத்தை பணம் வாங்கி பண்ணலாம்.
வட்டிக்கு பணம் வாங்கினீங்கன்னா கடையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால் நம்ம அதை விட்டுவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பேங்க்குக்கு போவோம் இல்லையா? பேங்க்குக்கு வந்து லோன் கொடுக்குறதுக்காக லோன் கேட்கறதுக்காக போவோம். ஸோ அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த 2 வழி தான் நம்மளால் பண்ணவே முடியும். கரெக்ட்? இதையே தாண்டி 3வது ஒரு வழி இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். கரெக்டா? இப்போது நீங்கள் ஒரு ஏபிசின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஏபிசி சூப்பர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு ஒரு 8 லேக்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஃபுல்லாக வந்து ஒரு கடையை ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 2 லேக்ஸ் வச்சுக்கிறீங்க. மீதி 8 லேக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்குறீங்க, இல்லை யாரோடவோ கேட்குறீங்க. யாரெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் கூட வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வர ப்ராஃபிட்ல வந்து உங்களுக்கு வந்து ஷேரிங் வரும். நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் தருவேன். ஸோ ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து டிவைட் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மீதி ஒரு 8 பேர்த்துக்கிட்ட ஒரு லட்சமாக வாங்குறாரு. அப்போ 8 லட்சம் ஆச்சா? ஸோ ஓவரால் 10 லட்சம் ஆச்சு. அவர்கிட்ட 2 லட்சம் இருக்குது, வெளியே வாங்கினது 8 லட்சம். கரெக்டாக? ஸோ 10 லட்சத்தை வச்சு கடையை ஓப்பன் பண்ணிடுறாரு. கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சு. ப்ராஃபிட் பார்க்குறாரு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணி நம்ம இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இவங்க எல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க எல்லாம் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்து பிரித்து கொடுக்கணும். எப்படி பிரித்து கொடுப்பாரு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஓவரால் கேபிட்டல், ரைட்? ஸோ நம்மளோட கேபிட்டல் என்ன? இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிற கேபிட்டல் எவ்வளோ? 10 லட்சம். ஸோ இந்த 10 லட்சத்தில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? 1 லட்சம் அப்படின்னா வந்து 1%. கரெக்டாக? ஸோ அப்போ வர ப்ராஃபிட்டில் வந்து 1% வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் ஹோல்டருக்கு வரும். அதே மாதிரி ரிமைனிங் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணி ப்ராஃபிட் கொடுப்பாரு. கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கலாம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே மினிமம் சின்ன சின்ன கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி 3 கோடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி வேணும் அப்படின்னா மினிமம் ஒரு 2000 கோடியாவது வேணும் இல்லையா? ஒரு சின்னதாக ஸ்டாண்டர்டான கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 2000 கோடியாவது வேணும். ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு இன்வெஸ்டர், ஒரு ப்ரொமோட்டர், ஸோ அவங்கள தான் நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஓனர் ஃபஸ்ட்டு 2 லட்சம் வச்சு அந்த கடை ஆரம்பிக்கிறாரு இல்லைங்களா, அவருக்கு நம்ம வந்து ப்ரொமோட்டர்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து இந்த மீதி 2000 கோடிக்கு வந்து ஒருத்தராக பிடிச்சி பணம் வசூல் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட அந்த சூப்பர் மார்க்கெட் கம்பெனி இருக்கு இல்லையா, கடை, சூப்பர் மார்க்கெட் கடையோட ஓனர்ஷிப்பை வந்து மக்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்குவார். ஓகேவா? எதுக்காக ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரைஸ் எ நியூ கேபிட்டல். கரெக்டாக? 2000 கோடி வேணும் இல்லையா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்காக வந்து என்ன பண்ணுறாரு, பப்ளிக் கிட்ட நீங்கள் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்காக அவர் வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாரு. அதுக்காக வந்து பப்ளிக்கு வராரு. ரைட்டா? இன்னொரு காரணத்துக்காக கூட வரலாம். ஒரு கம்பெனி ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி வந்து பப்ளிக் கிட்ட காசு வாங்க வராங்க, இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு காரணம் என்ன இருக்கலாம்னா அவங்களோட கடன் அடைக்கிறதுக்காக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அவங்ககிட்ட கடன் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள்கிட்ட வாங்கி கடன் அடைச்சிட்டு அவங்க வந்து கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கலாம், வர ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா கடன் ஏன் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக வாங்குறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பேங்க்லேயோ இல்லை வெளியே எங்கேயாவது அவங்க அமௌண்ட் வாங்கி பண்ணியிருந்தாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம். கரெக்டாக? ஆனால் உங்கள்கிட்ட வாங்குற அமௌண்ட்டுக்கு நோ இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நீங்களும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஒன் ஆஃப் த ஓனர் ஆகிருங்க அந்த கம்பெனிக்கு. ஸோ கம்பெனியில் வர ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்துக்கும் நீங்களும் ரெஸ்பான்சிபிள். ப்ராஃபிட் வந்தாலும் ஏற்றுக்கணும், லாஸ் வந்தாலும் ஏற்றுக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ண வேண்டியதில்லை. கரெக்டாக? 0 இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக தான் வந்து கடன் அடைக்கிறதுக்காக நமக்கு வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு கம்பெனி வந்து வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட தரத்தை, ரைட்டாக, லிஃப்ட் தி ஸ்டாச்சர் ஆஃப் தி கம்பெனி. அதாவது அந்த கம்பெனியோட தரத்தை, அந்தஸ்தை வந்து உயர்வு பண்ணுறதுக்காக, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் கிட்ட காசு வாங்கி கம்பெனியை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி நியூ டெக்னாலஜி மிஷின்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நியூ டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்பெனியோட அவங்களோட அந்தஸ்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பப்ளிக் கிட்ட காசு வாங்கி பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி வந்து இல்லை ஒருத்தர் 2 பேர் பார்ட்னராக சேர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க.
இல்லை ஒரு 10 பேர் கூட பார்ட்னராக சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதுக்காக, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக பப்ளிக் கிட்ட வருவாங்க. ஓகேவா? ஸோ ஓவராலாக நான் பப்ளிக் கிட்ட வருவாங்க, பப்ளிக் கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, பப்ளிக் கிட்ட வந்தால் வந்து அவங்க வட்டி கட்ட வேண்டியதில்லை வாங்குற அமௌண்ட்டுக்கு. ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அதனால தான் வந்து பப்ளிக் கிட்ட வராங்க. இதுதான் வந்து கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? ஓகே. பப்ளிக் கிட்ட வராங்க, பப்ளிக் கிட்ட வராங்க அப்படிங்கும்போது எப்படி பப்ளிக் கிட்ட வருவாங்க? ஸோ அங்கே வந்து நமக்கு ஒரு மிடில் சிஸ்டம் இருக்கணும் இல்லையா? மிடில் சிஸ்டம் ஒரு புரோக்கர் மாதிரி இருக்கணும். கரெக்டாக? நம்மகிட்ட பணத்தை வாங்கி கம்பெனிகிட்ட கொடுக்குறது, கம்பெனிகிட்ட வாங்கி நம்மகிட்ட கொடுக்குறது, அவங்க கொடுக்குற ப்ராஃபிட் வாங்கி நம்மகிட்ட கொடுக்குறது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்காக ஒரு மிடில் புரோக்கர் நமக்கு வேணும். கரெக்டாக? ஸோ அவங்க தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் கண்ணில் தெரியாது, கண்ணில் பார்க்க முடியாது, அப்படி ஒரு ஆள் கிடையாது. அது ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 இண்டெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்எஸ்சின்னு சொல்லுவோம், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்று வந்து பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த என்எஸ்சி, பிஎஸ்சியோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இல்லாட்டி வேறு ஏதாவது வீடியோஸ் இருந்தது அப்படின்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அந்தளவுக்கு இன்டெப்த்தாக போக வேண்டாம். ஏன்னா பேசிக்ஸ் வீடியோ வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட். இதனால ஒரு கம்பெனி பப்ளிக் வருது. ஸ்டாக் மார்க்கெட்னா யார் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ அந்த மிடில் சிஸ்டம் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த மிடில் சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா எப்படி ஒரு பை ஒரு செல் நடக்கும். ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி. நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு ஏபிசி சூப்பர் மார்க்கெட் கம்பெனி, சூப்பர் மார்க்கெட் கடை சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஸ்டாக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு வந்து ஒரு டெர்மினாலஜி. ஸோ அதுதான் வந்து மேஜர் டெர்மினாலஜி. ஓகேங்களா? ஸோ தமிழில் பேசிக்கலாம் அது வந்து பங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேர்ஸ். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறோம், பாதி பேர் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பை அண்ட் செல் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, கம்பெனி கொஞ்சம் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியோட அவங்க பப்ளிக்கு வரும்போது ஒரு ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். என்னோட ஓவரால் கம்பெனியோட அசட்டை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு இதுதான் ப்ரைஸு, அதுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்தா தான் வந்து நமக்கு தேவையான அமௌண்ட்டு 1000 கோடி 2000 கோடி கிடைக்கும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி அதுக்கு முன்னாடி நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும், சின்னதாக மணி ஏர்ன் பண்ணணும், ரிஸ்க்லாம் ஏர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ஸோ வித் தட் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது அவங்க ஒரு ப்ரைஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 1000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? நான் 1000 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆன பப்ளிக்கு வந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. கரெக்டாக? 1000 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆனது 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸில் என்ன ஆகும், இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாஸ் தான். 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாஸ் தான். கரெக்டாக? ஆனால் இந்த கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் நல்லா வளரும், இது ஸ்கோப் இருக்குது, இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ப்ரைஸு 500 ரூபாய்க்கு இருக்கிற ப்ரைஸு 1000 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்படின்னா எப்படி நீங்கள் போய் இதை வாங்க முடியும்? கரெக்டாக? ஸோ அது வாங்க முடியுது, எப்படி வாங்க முடியும்னு பார்க்குறதுக்கு தான் வந்து நம்ம இந்த சிஸ்டம், சென்ட்ரல் சிஸ்டம் இருக்குது இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சென்ட்ரல் சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் அவங்ககிட்ட போயிட்டு இப்போ விற்கிறதுக்கு யாராவது தயாராக இருக்காங்களா, 500 ரூபா ப்ரைஸுக்கு யாராவது விற்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராகேஷ் அண்ட் நேகா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ராகேஷ் வந்து 500 ரூபாய்க்கு வந்து விற்கிறதுக்கு தயாராக இருக்காரு. ஓகேவா? ஸோ நேகா வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ விற்கிறக்கே ஆளில் நீங்கள் ஜஸ்ட் பை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? விற்கணும் அப்படின்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும், வாங்கணும் அப்படின்னா விற்கிறதுக்கு ஆள் இருக்கணும். அதுதான் நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்ட்டிசிபேஷன்ஸ், ரைட்? பார்ட்டிசிபென்ட்ஸ் பேசிக்லி நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இருந்தால் தான் வந்து நம்ம பை அண்ட் செல் வந்து பண்ண முடியும். எனிவே அதை பற்றி எல்லாம் நம்ம ரிலேட்டட் அப்கமிங் வீடியோஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு லிஸ்டான ஷேரை 500 ரூபாய்க்கு கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. அந்த 500 ரூபாய்க்கு வந்து அவர் ராகேஷ் வந்து எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இருக்கிற அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 1000 ரூபா, ஆனால் 500 ரூபாய்க்கு வந்துருச்சு, இன்னும் இந்த கம்பெனி கீழே போகும்னு இவர் நினச்சிட்டு 500 ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவர் விற்க தயாராக இருக்காரு. நேகா என்ன பண்ண நினைக்கிறாங்க, இல்லை இந்த கம்பெனி வந்து
இப்போ ரூ. 500 இருக்குது. ஆனா இதோட ஆக்சுவல் ஒர்த் பார்த்தீங்கன்னா ரூ. 1000. ஸோ இது மேல ரூ. 1000 போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு நேகா வந்து அந்த ரூ. 500 வாங்க ரெடியா இருக்காங்க. ஸோ 2 பேரும் விக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, வாங்க ரெடியா இருக்காங்க. ஸோ நேகா வந்து பை ஆர்டர் போட்டாங்கன்னா, இவரு ராகேஷோட செல் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகி, இவரு ராகேஷ் கிட்ட இருக்கிற அந்த ரூ. 500 ஷேர் பார்த்தீங்கன்னா, நேகா கிட்ட போயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நடக்கும். இந்த பை, செல் இதெல்லாம் எங்கே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து அதுக்கு தான் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட், ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயோ, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயோ போய் நம்ம இப்போதைக்கு நம்ம வாங்க முடியாது. ஓகேங்களா? பட் பேக் எண்டில் வாங்குறாங்க. பட் அது ஆக்சுவலாக ரீட்டைல் ட்ரேடராக நம்ம மாதிரி சின்ன ஆளுலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, நீங்கள் அதில் வந்து ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கோ, அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு பை அண்ட் செல் வந்து நடக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஹவு டு ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரேடிங்னு என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பட் சிம்பிளாக ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன கான்செப்டை வந்து நான் சொல்ல போகிறேன். ஈஸியாக நீங்கள் சிங்க் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் நம்ம, ஸோ நல்லா ஒரு 4 காளை இருக்குது இல்லையா, ஜல்லிக்கட்டு காளை. ஒரு காளை பிச்சுக்கிட்டு ஓடுது, ஒரு காளை வந்து இந்த பிடிக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து முட்டுறதுக்கு போகுது. இன்னொரு காளை பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அடக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது பிடிச்சிருக்குங்காட்டி அது இழுத்துட்டு போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சை மண் மாதிரி பச்சை குழந்தைகிட்ட அவ்வளோ பெரிய காளை வந்து சும்மா நிற்கிது இல்லையா, பேசாமல் நிற்கிது. இதெல்லாம் எப்படி லிங்க் பண்ணுறோம் ஷேர் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடலாம். எப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா காளைங்கிறதா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக, ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா? அதுக்கு கீழே ஒரு ஸ்டெப் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ், அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? பட் நம்ம ஹை லெவலே வந்து இந்த காளை வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காளை என்ன பண்ணுதுன்னா, இந்த வாடிவாசலை தாண்டினோடனே யாருக்கும் சிக்காமல் குடுகுடுன்னு வேகமாக ஓடுதுங்களா? அப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஓடும். இந்த பிடிக்கிறதுக்கெல்லாம் நிற்கிறோம் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் தான் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் ஒரு 10,000, 50,000, 1,00,000 வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த காளை பிடிக்கிறதுக்கு நிற்கணும் இல்லையா, இவங்கெல்லாம். நம்மகிட்ட சிக்காமல் மாடு வந்து எஸ்கேப் ஆகிரும், பிடிக்க முடியாது. அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் போகும் 99%. ஓகேங்களா? அப்படியும் தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் இந்த காலை பக்கத்தில் போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுது காலை? ஸோ அப்படியே பாஞ்சு முட்டி தள்ளுது இல்லையா எல்லாத்தையும். இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை தூக்கி வீசிடுவாங்க வெளியே. ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்மளை தூக்கி வீசிடும். இதில் பயந்து அடி வாங்கி மிதி வாங்கி வாங்கி வெளியே போகிறவங்க வாழ்நாளில் ஸ்டாக் மார்க்கெட்டை நினச்சே பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக? ஜல்லிக்கட்டும் அப்படி தான். ஒரு டைம் அடி குத்து வாங்கினாங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு பயம் வந்துடும். இன்னொரு சில பேர்த்துக்கு தைரியம் இருக்கும், பார்த்துக்கலாம் அடுத்த டைம் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த காலை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஏதோ பெரிய பிரச்சனை, ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறது பெரிய பிரச்சனை அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க வராமல். ஓகேங்களா? ஸோ 2 கேட்டகரி பார்த்துட்டோம். ஒன்று வந்து நம்மகிட்ட சிக்காமையும் ஓடிடும், இன்னொன்று வந்து நம்ம பிடிச்சோம்னாலும் நம்மளை முட்டி தூக்கி வீசிடும். கரெக்டாக? முன்னாடி போனாலும் ஒதுக்குது, பின்னாடி வந்தாலும் ஒதுக்குது, அந்த மாதிரி. ஓகே, மூணாவது ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிற இத்தனை பேர்த்தில் 2 பேர் மட்டும் காலை வந்து அடக்க ட்ரை பண்ணுறாங்க, பிடிச்சிட்டாங்க, காலை வந்து இழுத்துட்டு போகுது. ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் காலை பிடிச்சிட்டாலே வந்து இவங்க வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த காலைங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இந்த 3வது ஸ்லைடு மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எந்த ரூட்டில் போகுதோ அதில் அழுங்காமல் சேஃபஸ்ட்டான இடத்துல போய் பிடிச்சிட்டு கூட கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இறங்கி ஓடியாந்துடணும். இல்லை இந்த காலை நம்மளை தூக்கி வீசினாலும் பேசாமல் ஓடியாந்துடணும். ஏன்னா 2 செகண்டு 5 செகண்டு 1 நிமிஷம் காலை பிடிச்சிருந்தாலே வந்து நம்ம வின்னர்னு சொல்லிடுறோம். நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஓடியாடலாம். ஸோ நம்ம வந்து இந்த 3வது ஸ்லைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த 4th ஃபோட்டோ இல்லைங்களா, அதாவது ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு காளையை ஒரு சின்ன பையன் பச்சை குழந்தை வந்து பிடிச்ச அசால்ட்டாக கட்டிகிட்டு இருக்கு அப்படி. கரெக்டாக?
ஸோ அப்படின்னா இந்த பச்சை குழந்தைகிட்ட இந்த காளை வந்து எதுவும் பண்ண மாட்டேங்குது, பேசாமல் நிற்குது. கரெக்டா? ஸோ இந்த காளை தான் வந்து நம்மளோட எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் இல்லையா? இங்கே இந்த சின்ன பையன், இந்த பச்சை குழந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க தான் வந்து பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய நிறுவனங்கள். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து நிறைய பணம் வச்சுருக்காங்களோ, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்களோ, அவங்க தான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா? 100 கோடி, 200 கோடி வச்சிருக்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் நினச்சாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறது தான் கேட்கும். எப்படி இந்த குட்டி பையன் கிட்ட இந்த ஜல்லிக்கட்டு கால பேசாமல் சத்தம்லாம் நிற்குதோ அந்த மாதிரி தான் நிற்கும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக அந்த 4 பிக்சரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட மார்க்கெட் வந்து சிக்காமல் ஓடுச்சு அப்படின்னா பேசாமல் விட்டுறணும். அதை துரத்தி பிடிக்க போனீங்கன்னா திரும்பி நம்மளைய முட்டிரும், இல்லாட்டி உதச்சி வீசிட்டு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு. அதே செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை மார்க்கெட் தூக்கி போட்டாலும் நம்ம அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட லாஸ்ட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தது வந்து உள்ளே இறங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எந்த ரூட்டில் போகுதோ அதே ரூட்டில் போயிட்டு நம்மளும் ஓடியாந்துடணும். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்ட்ரோலில் தான் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து ஜல்லிக்கட்டு காலை வச்சு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்ல ட்ரை பண்ணேன். ஸோ அந்த கண்டென்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஜல்லிக்கட்டு காலை நம்ம காலை வச்சு நான் கொடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஏஜ் கேட்டகரி இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட தமிழ்நாடு கண்டென்ட்டு. கரெக்டாக எந்தெந்த ஏஜில் எந்த மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணிக்கணும்னா, கேட்டகரி வந்து ஏஜ் கேட்டகரி வந்து 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா பிலோ 18 ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து அது இல்லீகல். கரெக்டாக லீகலே கிடையாது. 18 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட பேன் கார்டு இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து செபி வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. செபி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. கரெக்டாக கண்ட்ரோல் மீன்ஸ் அவங்களோட கண்ட்ரோலில் தான் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். அந்த பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஏஜ் வந்து 18 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஏஜ் 18-22 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாம் காலேஜ் படிச்சுட்டுருப்போம், இல்லை காலேஜ் விட்டு ஜஸ்ட் அப்போ தான் வெளியே வந்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் காலேஜில் படிக்கிற வயசில் இருப்பீங்க, இல்லை படிச்சுட்டு அப்போ தான் வெளியே வந்திருப்பீங்க, இல்லை புதுசாக அப்போ தான் ஏதாவது கம்பெனி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டைமுக்கு நமக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது. ஓகேவா? ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? இன்வெஸ்ட் அப்படின்னா வந்து இன்றைக்கி அமௌண்ட் போட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ப்ராஃபிட் வருமோ வராதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இன்வெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கலாம் அப்படின்னா, ஹை ரிஸ்க் உள்ளதுலேயே ஹை ரிஸ்க் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா போய் நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம், எப்படா இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்மளே வந்து வீட்டில் காசு வாங்கி தான் காலேஜ் போயிட்டுருக்கோம். கரெக்டாக? அதுக்கே வந்து வீட்டில் திட்டு விழுது, எப்படா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு செலவுக்குன்னு ஒரு காசு கொடுப்பாங்க. நீங்கள் உங்களோட செலவை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். வேணுங்கிற செலவு பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மாதம் ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதில் அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். பட் ஏன் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து ரிவார்டும் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டும் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜில் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா இது யாரையும் இம்பேக்ட் பண்ணாது. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்து காசு வாங்குறீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்மளோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும் இல்லையா? ஒரு 1000, 500 மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓவராலாக ஒரு 10,000 வச்சுக்கோங்க. ஸோ 10,000 லாஸ்ட்னால நமக்கு பெருசாக இம்பேக்ட் ஆக போகிறதில்ல. கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து படித்து வேலைக்கு போய் அதை சம்பாரிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏஜ் 23 to 30. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ட்ரேடிங்கும் பண்ணலாம், இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க எக்ஸாம்பிளுக்கு. அது ஒரு 110 ரூபா போனதுக்கப்புறம் 10 ரூபா ப்ராஃபிட்டில் விற்றுட்டு மறுபடியும் வந்துடுறீங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்குறீங்க, அதே மாதிரி லோ ப்ரைஸில் வாங்கிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணோன்னே விற்றுட்டு வந்துடலாம். இதுதான் வந்து ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ட்ரேடிங்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அது போக போக பார்க்கலாம். பட் ஹை லெவல் ட்ரேடிங் அப்படின்னா இதுதான். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லைன்னா இன்வெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்கிற ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து போக பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏஜ் 31லேருந்து 40 வரைக்கும்.
கரெக்டா? ஸோ இது வந்து எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு குரூசியலான டைம். கரெக்டா? அப்போ தான் நம்ம புதுசாக மேரேஜ் ஆகி ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 1008 பிரச்சனை வந்திருக்கும். எல்லாத்தையும் தாண்டி போகிற வயசு தான் அது 31 to 40. ஓகேவா? ஸோ அப்போது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக சின்னதாக ட்ரேட் கூட பண்ணலாம், இல்லை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எந்த ஏரியாவில் பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஏரியாவில், ஒரு மாடரேட்டான இருக்கிற ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏஜ் 41 to 50. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா ட்ரேடிங் அப்படிங்கிற வார்த்தையே மறந்துடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்கிற ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் பெட்டர் ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏஜ் 51 60. ஸோ அவங்களும் அப்படி தான் ட்ரேடிங் நினச்சி பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற இடத்துல தான் பண்ணணும். மாடரேட்டான இருக்கிற ஓரளவுக்கு இருக்கிற லெவலாக இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏஜ் 61 to 70. இவங்களும் அப்படி தான் ட்ரேடிங் நினச்சி பார்க்க வேண்டாம், வெரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். அதுவும் ரொம்ப லோவான ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் பண்ணணும். உலகமே அழிஞ்சாலும் ஸ்டாக் மார்க்கெட் அழியாது அப்படிங்கிற ஏரியாவில் தான் போய் நம்ம பணத்தை போடணும். அப்போ தான் நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் 70 and above. அவங்க ஸ்டாக் மார்க்கெட்னால என்ன தெரியாதுன்னு பேசாமல் மறந்துட்டு இருக்கிற காசை வச்சுக்கிட்டு கடைசி காலத்தை நம்ம வந்து தள்ளிட்டு யாருக்கு சட்ட சிக்கல் இல்லாமல் போய் சேர்ந்துடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், கையில் வச்சுருந்தா எப்படியாவது யாராவது நாட்டை போட்டுருவாங்க. அதனால் கொண்டு பேங்க்கில் போட்டு ஒரு எஃப்டி போட்டு வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ எஃப்டி போட்டோம்னா ஏதோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்மளோட ஏஜ் கேட்டகரியை பிரிச்சுக்கிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் ஜேர்னி, ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணணும். எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பெரியவங்கலேருந்து எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்னா கேம்லிங், சூதாட்டம் சொல்லிட்டு நம்ம பக்கமே போகிறதில்ல. கரெக்டாக? பட் அது அப்படி கிடையாது. உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்காக ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது, அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஒன் ஆஃப் த ஓனர் ஆகிறீங்க. கரெக்டாக? நீங்களும் அந்த கம்பெனிக்கு ஒரு ஓனர். ஆனால் அவங்களோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ்லாம் வந்து நீங்களும் இன்வால்வ் ஆகுறீங்க. கரெக்டாக? அவங்களோட லாப நஷ்டங்களுக்கு நீங்களும் இன்வால்வ் ஆகுறீங்க. ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ். ஓகேவா? அது நீங்கள் கேம்லிங்கோ எதுவுமே நினைக்க வேண்டாம், சூதாட்டம் எதுவுமே நினைக்க வேண்டாம். அது ஒரு பிஸ்னஸ். ஸ்டாக் மார்க்கெட் எப்போ பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ்லாம் பண்ணி கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வீடியோ வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் வீடியோ. ஸோ நம்மளோட ஸ்டைலும் நம்மளோட டீச்சிங் ஸ்டைல் ரைட். ஸோ டீச்சிங் ஸ்டைல் சொல்லிக் கொடுக்குற ஸ்டைல் வந்து ஓகே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓகேன்னு போடுங்க. கண்டினியூ த சேம் ஸ்டைல் போடுங்க. இதே மாதிரி நம்ம போடலாம். ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதையும் போடுங்க. அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிங்கரிங் எடிட்டிங்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பட் இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மேட்டர் கிடச்சது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு நானும் நிறைய வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.